ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுலபமாக செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் இந்த உலக்கு 200 உலக்கில் ஒரு உலக்கு ரவை, அதே உலக்கில் ஒரு உலக்கு சர்க்கரை, அது கூட போட 3 ஏலக்காய், இதை அரைச்சி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை கிளாஸ். அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். அது நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கனமான சட்டி வச்சுட்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் நெய் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இதில் நம்மளுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு ஊற்றி அதில் நம்ம இந்த கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். நல்லா முந்திரி பருப்பு லேசாக வதக்கின பிறகு அந்த கிஸ்மிஸ் பருப்பை போட்டு அது பலூன் மாதிரி உப்பி வந்தோடனே அதை அப்படியே தனியாக பிளேட் எடுத்து வச்சுக்கணும். இந்த பலகாரம்லாம் நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்லேயே ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கிஸ்மிஸ் பழத்தை போட்டு கிஸ்மிஸ் பழம்லாம் பலூன் மாதிரி இப்படி வந்துடுச்சு. அதனால இது தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சு எடுத்து வச்சாச்சு. ஏற்கனவே இந்த வடக்கஞ்சி நெய்யில் இன்னும் மீதி எடுத்து வச்சுருக்கலையே, மீதி நெய்யை ஊற்றி இந்த ரவையை போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா ரவையை வறுக்கணும். நல்லா சாஃப்டானா தான் நமக்கு லட்டு பிடிக்க நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரவையை 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்ச தேங்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதையும் போட்டு வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். தேங்காய் வதக்கி வச்சு போட்டாச்சு. இப்போ இந்த காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் வச்சுக்கோங்க, கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிளறணும். மொத்தமாக ஊற்றிட்டோம்னா கட்டி சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற தான் ரைஸாக வெந்து நல்லா மாவு சாஃப்டாகும் உங்களுக்கு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்தோம்னா அப்படி உதிரி உதிரியாக வரணும்.
அதுதான் பக்குவம் நம்மளுக்கு. நல்லா அந்த பாலை ஊற்றி நல்லா கிண்டின பிறகு நம்ம இந்த கரண்டியில் எடுத்து ஊற்றா நல்லா அப்படி சாஃப்டாகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கதை ஒரு பழம் பண்ணுறேன். பாத்திரத்தில் போட்டு அப்புறமான பாத்திரத்தில் வறுத்து வச்ச ரவையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை ஏலக்காய் அதையும் போட்டு வறுத்து வச்ச கிஸ்மிஸ் பழம் முந்திரி போட்டு அந்த போல் கிளறணும். இந்த ரவையில் இருக்க சூட்டுக்கு லேசாக சர்க்கரை இலையை வரும். நல்லா இலையும் ஒன்றா கலந்து விட்ட பிறகு நம்ம உருட்டினோம்னா நல்லா சுவையான ரவா லட்டு ரெடி. ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ரவை சர்க்கரை முந்திரி பருப்பெல்லாம் போட்டு ஒன்றா கிளறி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் வெதுவதாக ரொம்ப ஆற விடாமல் லேசாக வெதுவதுன்னு இருக்கும்போது நல்லா நம்ம கைகளில் உருட்டி இப்படி உருண்டையாக உருட்டி வச்சிட்டோம்னா சுவையான ரவா லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.